have to do in your day-to-day activities to overcome some discomfort due to Parkinson's disease. இதில் முதல் சில டிப்ஸ் நான் சொல்கிறேன் எதுனா, நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் உங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம். நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேபிள் பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கிற மாதிரி, எதர் ஒரு கவுச்சோ ஒரு ஸ்டேபிளான சேரோ ஒரு டேபிளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ தட் உங்களோட பேலன்ஸ் ஏதாவது போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணிக்கணும். மூணாவது, உங்களோட ஓன் ஸ்பீடில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ரொம்ப மெதுவாகவோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எந்த ஸ்பீடில் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த எக்ஸசைஸை பண்ணலாம். அடுத்தது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வலியோ இல்லை டிஸ்கம்ஃபர்ட்டோ இருந்துச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் உடனே அந்த எக்ஸசைஸை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட ரிவ்யூ பண்ணலாம். இந்த 4 டிப்ஸும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் எக்ஸசைஸஸை ஃபாலோ பண்ணலாம். ஸோ சில முக்கியமான பிரச்சனைகள் பற்றி மட்டும் சொல்கிறேன். அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். முதல் முக்கியமான பிரச்சனை நம்ம பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் பேஷண்ட்ஸ் ஓவர் கம் பண்ணுறது என்னன்னா ஃப்ரீசிங்னா அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு அவங்க கால் தரையோட ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால மேற்கொண்டு நடக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். they will not be able to move forward. ஸோ இதனால என்ன பிரச்சனைகள் நடக்கும்னா அவங்களோட பேலன்ஸ் போயிடும். இல்லை இன்னொன்று, அவங்க கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இன்கேஸ் நம்ம நடக்கும் போது அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டோம்னா முதல் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கவுண்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஒரு மெட்ரோனோம் மாதிரி ஒரு கவுண்டிங் பண்ணணும். சப்போஸ் நம்மளால கவுண்ட் பண்ணலாம், we can ask the help of the caregivers to do that. So when you count, we are making ourselves, we are relaxing ourselves. That is the most important thing. So மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வெயிட் ஷிஃப்டிங். இப்போ நம்ம இடது காலுக்கும் வலது காலுக்கும் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ நம்மளால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது என்ன பண்ணணும், உங்க வெயிட்டை வலது காலில் ஷிஃப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இடது காலுக்கு, அதுக்கப்புறம் வலது காலுக்கு, இடது காலுக்கு, வலது காலுக்கு, இடது காலுக்கு. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உங்க காலை ஒரு அதே இடத்துல நின்று மார்ச்சிங் பண்ண பாருங்க. அதே இடத்துல நின்று மார்ச்சிங் பண்ண பாருங்க. ஸோ இது 3வது டிப். ஃபர்ஸ்ட் உங்க மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்றது, 2வது வெயிட் ஷிஃப்ட் பண்றது, 3வது அந்த இடத்துலயே மார்ச் பண்றது. 4வது டிப் என்னன்னா, உங்க கையில ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கீங்க. ஸோ அதை அங்க போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், மார்ச் பண்ணிட்டு கொஞ்சம் கால் ஃப்ரீ ஆன பிறகு உங்க காலை எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர், அதை டார்கெட் மாதிரி ஒன்று வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சு திருப்பி எடுத்து மறுபடியும் அந்த டிஷ்யூ பேப்பர் மேல காலை வச்சு திருப்பி. ஸோ இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ல வர ஃப்ரீசிங் எபிசோட்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க நடக்கும்போது திடீர்னு பிவட் டர்ன் பண்ணாம நீங்க ஒரு பெரிய ரவுண்டா எடுத்து நடந்து டர்ன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரீசிங் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்த பிரச்சனை பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னா, பேலன்ஸ் போடுறது. நிலத்தடுமாறி, அந்த பேலன்ஸ் போடுறதுனால நிலத்தடுமாறி கீழே விழுறது, நடக்கிற தன்மை எழுந்து போடுறது, இதெல்லாம் தான் பேலன்ஸ் தடுமாறுனால வர பிரச்சனைகள். ஸோ அதில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்கிறேன். பேலன்ஸ் போகிற மாதிரி இருக்கும்போது இல்லை கஷ்டமாக இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, முதல் சாதாரணமாக நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா கால் நம்மளோட கம்ஃபர்டபுள் பொசிஷனில் கால் விரிச்ச மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நேராக நிற்கணும். அதை நிற்கிறதுக்கே சில பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல் அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அது மாதிரி நிற்கும் போது நல்லா ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த 30 செகண்ட்ஸ் நின்று முடிச்ச பிறகு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த கால் ரெண்டும்
இந்த குறுகிய நிலையில கொஞ்சம் நேரோ பேஸ் அப்படி நிக்கணும். அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நிக்கணும். இதுக்கு அடுத்த பயிற்சி, முதல் கால் நல்லா சாதாரணமா நிக்கிறது, அதுக்கு அடுத்தது கால் ரெண்டையும் குறுகிய நிலையில வச்சு நிக்கிறது. அடுத்தது வந்து டாண்டம் ஸ்டாண்டிங், ஒரு கால் பின்னாடி இன்னொரு கால் வச்சு அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் நிக்கிறது. இது கொஞ்சம் கடினமா இருக்கும். இன்கேஸ் பேலன்ஸ் பண்றது கடினமா இருந்தா பக்கத்துல ஏதாவது ஒரு டேபிள் இல்ல ஒரு சேர் அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சிட்டு நிக்க ட்ரை பண்ணலாம். ஒரு 30 செகண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது ஏதாவது பொருளோ இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட தொடுற மாதிரி கொஞ்சம் எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் ரீச் பண்றதுக்கு பார்க்கணும். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். உங்க லிமிட்டை மீறி நீங்க போக வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ரீச் பண்ணி எல்லா டைரக்ஷன்லயும் ரீச் பண்றதுக்கு ரெண்டு கைகளையும், இது கைகளுக்கும் பயிற்சி ஆகும், உங்க பேலன்ஸ்க்கும் நல்ல பயிற்சி. அடுத்தது வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு திரும்பி மார்ச்சிங் பண்ற மாதிரி. உங்களால ஒருவேளை தடுமாற மாதிரி இருந்தா நீங்க எதையாவது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆப்ஜெக்டை நீங்க பிடிச்சிக்கலாம். ஒரே இடத்துல நின்று மார்ச்சிங் பண்ற ஒரு பயிற்சி. அடுத்த பேலன்ஸ் பயிற்சி என்னன்னா சைட்ல நடக்கிறது. அது ரெண்டு பக்கமும் நீங்க நடக்கணும். முதல் ரைட் சைட் டைரக்ஷன்ல போகணும். அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த டைரக்ஷன் லெஃப்ட் சைட் டைரக்ஷன்ல சைட் பர்ஸ் வாக்கிங் போகணும். அதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆன பிறகு நீங்க கடைசியா வந்து பண்ண வேண்டிய பயிற்சி வந்து உங்க காலை தூக்கி ஸ்டெப் மேல வச்சு இறக்குற பயிற்சி. இது கொஞ்சம் கடினமா இருக்கும். கொஞ்சம் வயசுல ரொம்ப மூத்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். இன்கேஸ் இது ரொம்ப கடினமா இருந்தா நீங்க ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி ஒரு படி இருந்துச்சுன்னா ஒரு காலை எடுத்து அது மேலே வச்சு மறுபடியும் கீழே இறக்கணும். அடுத்தது வந்து இந்த காலை எடுத்து படியில வச்சு கீழே இறக்கணும். திருப்பி ஒரு காலை எடுத்து படியில வச்சு மறுபடியும் கீழே இறக்கணும். அடுத்தது இந்த காலை வச்சு இதை வச்சு கீழே இறக்கணும். ஸோ இந்த எல்லா பயிற்சிகளும் உங்களால எப்படி முடியுமோ உங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய வலிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்க பிசியோதெரபிஸ்ட் கிட்ட ரிவ்யூ பண்ணி இதை எல்லாமே பண்ணணும். வலி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றது வந்து வலி. வலி வந்து உங்களுக்கு குடும்பம் வரைக்கும் கழுத்து வலி, தோள்பட்ட வலி, முதுகு தண்டு வடத்துல வலி, கீழ்ப்பகுதியில வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி. இந்த வலி வர்றதுக்கு காரணம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த தசைகள் வந்து இருக்கிற தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அந்த தசைகள் இருக்கிறதுனாலயோ இன்னொன்று அந்த ஜாயிண்ட்ல வந்து வர அந்த தசைகள் இருக்கிறதுனால ஜாயிண்ட்ல வர ஸ்டிஃப்னஸ்னால வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு காரணம் நம்ம அந்த நோய் தன்மை அதிகரிக்க பேஷண்ட்ஸ் வந்து கூன் போட ஆரம்பிச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அந்த ஒரு புவர் போஸ்டர் பொசிஷன்னால கூட அவங்களுக்கு ஒரு பக்கம் சதை வந்து ஸ்ட்ரெயின் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த வலியை போக்குறதுக்கு நம்ம முக்கியமா என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த போஸ்டரை வந்து முக்கியமா கரெக்ட் பண்ணணும். நான் கொஞ்சம் இப்போ சில டிப்ஸ் சொல்றேன். அந்த போஸ்டர் கரெக்ஷனோடு சேர்ந்து சில எக்ஸசைசஸும் செய்யணும். இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம வந்து நேரா நிக்கிறோமா, நம்ம ஷோல்டர்ஸ் நேரா இருக்கா, நம்ம செஸ்ட் நேரா இருக்கான்னு முதல் வந்து நம்ம அந்த கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்துக்கணும். அடிக்கடி நம்ம அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருக்கும் அந்த கண்ணாடி முன்னாடி பார்க்கறது. அப்படி பார்க்கறதுனால நம்ம இன்கேஸ் கூன் போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளே நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அது ஒரு டிப். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு வாண்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு என்ன பண்ணணும், இது வந்து தசை இறுக்கத்தையும் சரி பண்ணும், அந்த தசை இறுக்கத்தினால வர வலியவும் கட்டுப்படுத்தும். இப்போ இந்த வாண்டை இப்படி பிடிச்சிட்டு நல்லா மேலே கீழே நல்லா உயர்த்தி செய்யணும். இது ஒவ்வொரு தடவை 10 முறை செய்தாலே போதும்.
ஸோ இது மேலே எடுக்கும்போது நல்லா மூச்சு இழுக்கணும், கீழே விடும்போது மூச்சு விடணும். இது ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி வந்து இதே வாண்டை ரெண்டு பக்கமும் கொண்டு போய் பண்ணணும். இதே வாண்டை ரெண்டு பக்கமும் போய். அடுத்தது வந்து இதே பயிற்சியை இப்படி உட்கார்ந்துட்டும் பண்ணலாம். நிக்க கஷ்டமா இருக்கிறவங்க உட்கார்ந்துட்டும் இந்த பயிற்சி பண்ணலாம். ஆனா இது பண்ணும்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம், நம்ம முதுகு தண்டோடம் நேரா இருக்கணும். அடுத்தது கால்களுக்கும் கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும். இது உட்கார்ந்துட்டே செய்யற பயிற்சி. இதையும் மீறி கொஞ்சம் இது பண்ண கொஞ்சம் வலிகள் கொஞ்சம் குறையும். இதையும் மீறி வலி இருந்ததுன்னா ஒரு சுடுதண்ணி ஊற்றுறோம், ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா ஒரு ஐஸ் பேக் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை மற்ற மொடாலிட்டிஸ் டென்ஸ், ஐஎஃப்டி இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து கொஞ்சம் வலிகளை கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிகளை தொடரலாம்.